குட் மார்னிங். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி முக்கியமான இஷ்யூ என்ன அப்படின்னா, சிஎம் வந்து ஒடிஷா, பஞ்சாப், பெங்கால் அண்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் வரணுன்றதை முன்வைக்கிறாங்க. எதுக்காகனா ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஆன் டீலிமிட்டேஷனுக்காக. ஏன்னா டீலிமிட்டேஷன்றது என்னென்னா பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷனுக்கான தொகுதிகளை வரையுரைக்கிறது தான் டீலிமிட்டேஷன். தே வில் ரீட்ரா த பவுண்ட்ரிஸ். ஸோ டீலிமிட்டேஷன் பேஸ்ட் ஆன் த லேட்டஸ்ட் பாப்புலேஷன் டேட்டா என்னவோ கடைசி சென்சஸில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க. இந்த கமிஷன் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ணுறது. அண்ட் அவர் வந்து சோலாக டிசிஷன் எடுக்க மாட்டார், எலெக்ஷன் கமிஷனோட கொலாபரேட் பண்ணி எடுக்கிறது. இதில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரிட்டையர்டு இருப்பாங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க, அந்தந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. இதுதான் இந்த கமிஷனு. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா, ஒவ்வொரு தொகுதியோட நம்பர் என்ன, அதுகளோட பவுண்ட்ரி என்ன, அது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பேஸ் பண்ணி அதை ரீட்ரா பண்ணுறது. அது ஒன்று. ரெண்டாவது எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷனை கொடுக்கறது. இதுதான். ஸோ இன்கேஸ் ஏதாவது வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது அப்படின்னா அந்த கமிஷனுக்குள்ளே மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஆர்டிக்கல் 82 ஆல்ரெடி கான்ஸ்டியூஷனில் இருக்குது. நமக்கு 82ல் டீலிமிட்டேஷன் ஆக்ட் கொண்டுட்டு வரணும் ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறம்னு சொல்லியிருப்பாங்க. டீலிமிட்டேஷன் ஆக்டுக்கு படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சி இருக்கும். இது வரைக்கும் 4 முறை தான் டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டிருக்காங்க. 52, 63, 73, 2002. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரசிடெண்ட்டு இதை கொண்டு வராங்க. ஸோ லாஸ்ட்டாக நடந்தது 1971 சென்சஸ் படி 1966 லோக்சபா லோக்சபாவோட சீட்டை வந்து காம்போசிஷன் கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ வரைக்கும் பண்ண சர்வே படி இந்த சீட்டை ஃப்ரீஸ் பண்ணலாம். எப்போ 2000 வரைக்கும். அது வரைக்கும் எந்த ஒரு திரும்ப டீலிமிட்டேஷன் கமிஷனோ எதுவும் எடுக்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அதுமாதிரி 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது கவர்மெண்ட்டு ஏதாவது ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணலாம். பாப்புலேஷன் 1991 சென்சஸை வச்சு ஏதாவது ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. 87th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 1991 சென்சஸ் படி பண்ணக்கூடாது, 2001 சென்சஸ் படி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்து சீட்ஸ் அலாட் பண்ணதை எதுவும் என்ன பண்ணக்கூடாது, ஆல்ட்ரு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வேல்யூ அடிஷன் இன் ஸ்பைசஸ். ரீசெண்டாக வேர்ல்டு ஸ்பைஸ் ஆர்கனைசேஷனை சொல்லியிருக்காங்க, ஸ்பைசஸில் வேல்யூ அடிஷன் கொண்டு வரனால அதனால் நமக்கு எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும், 2030 நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியா வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர். சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவோட ஷேர் பொறுத்த வரைக்கும் 0.7%. ஓகே. நம்ம வந்து ஸ்பைஸ் ப்ரொடக்ஷனில் எமர்ஜிங்காக இருக்கோம். முக்கியமாக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு ஒடிஷா, ஜார்க்கண்ட்லாம் எமர்ஜிங் பிளேஸாக இருக்குது. மோர் தென் 75 வெரைட்டிஸ் இருக்குது. 50% குளோபல் ப்ரொடக்ஷன் இருக்குது. குளோபல் ட்ரேடு வந்து 25% இருக்குது. ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, ராஜஸ்தான், கர்நாடகா, மத்திய பிரதேஷ் இதெல்லாம் மேஜர் ஸ்பைஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸு. அதேமாதிரி சில்லி, டர்மரிக், பிளாக் பெப்பர், கார்டமம் இதெல்லாம் நம்ம மேஜராக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ். கவர்மெண்ட்டில் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்களா, நமக்கு தனியாக ஸ்பைஸ் போர்டுன்னு ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் பாடி. அது குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது. எக்ஸ்போர்ட் ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஜிஐ டேகு ஜாகிரபிக்கலாக ஒரு இடத்துல மட்டும் அவைலபிள் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு ஜிஐ டேகும் கொடுக்குறாங்க. பிரிசனர்ஸ் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுங்கன்னு சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஏன் அப்படின்னா, பிரிசனர்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 இருந்தால் கூட அந்த ஆக்ட்னால் அந்த ஆக்ட் வந்து இருந்தால் கூட அது நடைமுறையில் செயல்படலைன்றாங்க. ஏன்னா ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, மேனுவல்ஸ் இல்லை, மொபிலிட்டி பிரச்சனை இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி ஐஎன்எஸ்வி தாரிணி நரிசக்தி மிஷன் அப்படின்றப்போ இது வந்து இந்த ஐஎன்எஸ்வி தாரிணிங்கிறது ஒரு சேலஞ்சான வாயேஜ். அதாவது ஹை என்டியூரன்ஸ் மிஷனில் விமன் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பாயிண்ட் நெமோ ட்ராக் பேசேஜுங்கிறது ஒரு ரிமார்க்கபிள் மைல்ஸ்டோன். பாயிண்ட் நெமோன்றது என்னென்னா வேர்ல்டு மோஸ்ட் ஐசோலேட்டட் வாட்டர். ரொம்ப ஓஷனிக் போலே இன்அக்சசபிளான ஒரு இடம். சவுத் பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடியது. வாட்டர் காமாக இருக்கும், பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி பெருசாக இருக்காது.
இதுதான் பாயிண்ட் நெமோ லொக்கேஷன். இந்த இடத்துல வந்து நம்ம நாரி சக்தி விமன் ஒன்லி, இந்த சேலஞ்சான வாயேஜில் ஒன்லி விமன் மட்டும் இருக்காங்க, அது இங்கே போகிறாங்க. அதே மாதிரி ட்ரேக் பாசேஜுன்றது சவுத் அமெரிக்காவோட சதர்ன் ட்ரிப்பில் இருக்குது. அதுலேயும் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேலஞ்சிங் மேரிடைம் ரூட் அது. ஸோ திஸ் இஸ் த இஷ்யூ. இந்த இருக்குது பாருங்கள், ட்ரேக் பாசேஜ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா பாருங்க. எனுமரேட் த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் நீடட் ஃபார் டிசேபிள்ஸ் critically examine the features of the PWT Act 2016. Thank you. Have a great day.